Hello viewers, நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ஒரு தோசை, பீட்ரூட் தோசை. அது வந்து பீட்ரூட்ல மட்டும் இல்லைங்க, கேரட், பீட்ரூட், சொரக்காய், தக்காளி, மூலிகைக்கீரை மாதிரி தூதுவளை கீரை, முடக்கத்தான் கீரை அது எல்லாமே இதே ப்ரொபோர்ஷன்ல பீட்ரூட்டுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த பீட்ரூட் தோசை எப்படி செய்யணும், அதோட இன்கிரிடியன்ட்ஸ் எப்படி அரைக்கணும் அதை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பீட்ரூட் தோசைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் அளவு இட்லி அரிசியை ஒரு 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் ஒரு 100லேருந்து ஒரு 120 கிராம்ஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல், 2 காஞ்ச மிளகாய். காரம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ பூண்டெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காட்டாக இருக்கும், அதனால் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒன்று வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது அரைச்ச மாவில் வந்து நான் வந்து அப்படியே கலந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த அரிசியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு ரன் சுற்றிட்டு அப்புறமேட்டுக்கு மற்ற ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அரிசியை. தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். கூட பீட்ரூட் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கூட ஊற்றிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை கூட நம்ம ஊற்றிக்கலாம். பீட்ரூட் தோசைக்கு முதல்ல இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கலாம். பூண்டு, மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஒரு ரன் அடிச்சுட்டு அப்புறம் அதை அந்த பீட்ரூட் மாவில் அப்படியே கலந்துக்கலாம். இனி ஒரு நல்ல ஒரு ரன் அடிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பூண்டு மிளகாலாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ இதிலே ஒரு முறை போட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு அரைஞ்சதுன்னா போதும். மாவு வந்து அந்த அரைச்சி வச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம ரவை தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து உடனே ஊற்ற முடியாது. ஒரு 1 hour கழித்து தான் நம்ம வந்து ஊற்றலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்புலாம் வாயில் போட்டு பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு அரைச்சி வந்து 1 hour ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து தோசை நம்ம சுட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, வெங்காயம், நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கட்டும் ரவா தோசை பதத்துக்கு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியாக ரவா தோசைக்கு நீங்கள் எப்படி கரைப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. தண்ணியை கரைச்சிட்டு ஊற்றினோம்னா நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசை. இதுக்கு வந்து சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் வந்து நமக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்ச வாட்டி தான் நம்ம வந்து தோசை போட முடியும்.
தோசைக்கல் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசை வந்து நல்லா வரதுக்காக நான் வந்து ஒரு அரை உருளைக்கிழங்கை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டோம்னா தோசை வந்து கொஞ்சம் நல்லா கல்லில் வந்து ஒட்டாமல் வரும். வந்து இது ரவா தோசை மாதிரி தான் நம்ம இப்படி சுற்றி தான் ஊற்றணும். கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலேயே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் காமி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்த வாட்டி எடுத்துடலாம். திருப்பிட்டு இப்படி 4ஆக மடிச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான். சுவையான பீட்ரூட் தோசை தயார். இது பீட்ரூட்டில் தான் செய்யணும்னு இல்லை. இதே அளவில் வந்து பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட்டு இல்லை கேரட் பீட்ரூட் ரெண்டும் கலந்து, அப்படின்னா சொரக்காய், தக்காளி, முடக்கத்தான் கீரை, அது மாதிரி எந்த ஒரு இது வேணாலும் இதே ப்ரொப்போர்ஷனில் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மோரோவர் சைட் டிஷ்ஷும் நமக்கு இதுக்கு தேவையில்லை.